நானும் உங்களை மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் தான். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ ஆர்டிக்கல் 343 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் லாங்குவேஜ் பற்றி சொல்கிற ஒரு ஆர்டிக்கல் அப்படின்னு. 343லேருந்து 351 வரைக்கும் சொல்லும். ஆக்சுவலாக நம்ம அதில் படிக்க போகிறது 343 1, அப்புறம் 344 1, அப்புறம் 351 இது மட்டும் படித்தாலே போதும். இதில் என்னென்னா அஃபீஷியல் இந்த 343ங்கிறது 8th ஷெடியூலில் பண்ணியிருக்குது. அப்புறம் அது 17th பார்ட்டாக இருக்கும். ஓகேயா? இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஹிந்தியோட தேவனகிரி ஸ்கிரிப்ட் அதை தான் வந்து அஃபீஷியல் லாங்குவேஜாக வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷை வந்து சப்சிடரி அஃபீஷியல் லாங்குவேஜாகவும் வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து ஒரு 14 லாங்குவேஜஸ் மட்டும்தான் வந்து இருக்கும் அஃபீஷியல் லாங்குவேஜாக. அப்புறமா வந்து ஒரு 8 லாங்குவேஜஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இந்த 14 லாங்குவேஜஸ்க்கு ஹிண்ட்டு தான் கேடிஎம் புஷ் பேக் ஆஃப் கேடிஎம். இதுக்கு அந்த ஆர்டர் இது இருக்குது. அப்புறம் வந்து இப்போ வந்து இதில் மோஸ்ட்லி என்ன ரிப்பீட்டட் கொஷின்ஸ்னால் 8 லாங்குவேஜஸ் நியூ ஆட் பண்ணியிருக்காங்களா, அது என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க. அது இல்லாமல் இந்த ஃபஸ்ட் அஃபீஷியல் கமிஷன் அதில் வந்து ஹெட் யார் அப்படின்னு கேட்பாங்க. அவங்க வந்து பிஜி கீர். அது எப்போனா 1955 இருக்கும். அதை ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. யார்கிட்டனா பிரசிடெண்ட். அப்போ பிரசிடெண்ட்டாக இருந்தவங்க வந்து ராஜேந்திர பிரசாத். எப்போ சப்மிட் பண்ணியிருப்பாங்கன்னா 1957 தான் சப்மிட் பண்ணி அதை வந்து ஒரு எக்ஸாமின் பண்ணியிருக்க குழு எக்ஸாமின் பண்ணும். அவங்க பேர் தான் வந்து அவங்களோட ஃபுல் பேர் வந்து கோவிந்த் பாலபேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து 1957 எக்ஸாமின் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது வந்து 1956 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டு 57 அதை எக்ஸாமின் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அடுத்து என்னென்னா இது மோஸ்ட்லி ரிப்பீட்டட் கொஷின்ஸாக இருக்கும். 1967 இது வந்து ஒரு அமெண்ட்மெண்ட்டு. 21st அமெண்ட்மெண்ட், 71 அமெண்ட்மெண்ட், 92 அமெண்ட்மெண்ட். இது ரெண்டுத்தையும் கூட்டினா 92 வந்துடும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 21st அமெண்ட்மெண்ட் இந்த இயர், 71 அமெண்ட்மெண்ட் இந்த இயர், 92nd அமெண்ட்மெண்ட் இந்த இயர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்னா 22 அஃபீஷியல் லாங்குவேஜஸ் இல்லையா, 22 அதுக்கு ஒன்று குறைச்சி வச்சு 21 அப்படின்னு ஞாபகம் வச்சுப்பேன். இந்த 7 முடியுதா, இங்கே 7 ஆரம்பிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுப்பேன். ரெண்டுத்தையும் கூட்டினா 92. இந்த 92 தான் இங்கேயும் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுப்பேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் 21 ஒன்றுனாலே சிங்கிள். ஸோ சிங்கிளாக இருப்பாங்கன்ட்டு. அடுத்து இதில் வந்து மூணு இருக்கும். எப்படின்னா கோணக்கண்ணி வந்து மணி அடித்து நேர்ந்துக்கிட்டா சாமிக்கிட்ட எனக்கு நல்ல கண் வரணும் அப்படின்னு. இது ஒரு ஹிண்ட்டு. அடுத்து இது போர்ட் மாஸ். இது ஒரு யூடியூப் பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். போர்ட் மாஸ் வந்து பி இது, டி இது, எம் இது, எஸ் இது அப்படி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இதில் இது இல்லாமல் என்ன கேட்பாங்கன்னா, பிராகிருது பிராலி 2 மொழியுமே வந்து அஃபீஷியல் லாங்குவேஜ். ஆனால் வந்து